கடந்த சில மாதங்களாகவே நடந்து வரும் இந்த கடத்தல் சம்பவம் பற்றியும் அதன் தலைவர் பற்றியும் உங்களுக்கு தெரிய வந்தால் ஏதேனும் துப்பு கொடுப்பீர்களா என்று பொதுமக்கள் சிலரிடம் கேட்டபோது துப்பு கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நோ சான்ஸ். கொடுக்க முடியாது. துப்பு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுயா. துப்பு கொடுக்க மாட்டோம். நாத்து துப்பு. இப்பதான் ரேஷன் அரிசியும் கிருஷ்ணனும் ஒழுங்கா போடுறானுங்க. அதுக்கு எடுக்க பாக்குறியா? அப்படின்னா அவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கலான்றீங்களா? தப்பே செய்யல என்ற அப்புறம் பொது மன்னிப்பு நாத்துக்கு. ஊருக்கு நல்ல செய்யற பிள்ளைய நீங்க பிடிப்பீங்க, நாங்க துப்பு சொல்லணுமா? இந்தா துப்பு எடுத்துன்னு போயா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ்நாடுல எல்லாரும் சென்டிமெண்டல் இடியட்ஸ், கிரிமினல்ஸ் ஹீரோவாக்கி பழகப்பட்டவங்க. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏய், நீ என்ன வெளியே போல? போயா வெளியில. வெளியே போ, வெளியே போ. வெளியே போனதால சார் இவ்வளவு கண்டுபிடிக்க முடிஞ்சனால. இல்லனா தினம் உங்களை மாதிரி ஸ்லைட பார்த்துட்டு சார் வீடியோ படம் பார்க்கவே தினம் ஸ்லைட பார்க்கறாங்க. ஸ்லைட பார்க்க வேண்டியது சமோசா டி சாப்பிடுறது, சமோசா டி சாப்பிட்டு தொப்பை பெருசானதா தான் மிச்சம் உங்களுக்கு. இது கான்ஃபரன்ஸ் ஹாலே கிடையாது, கேண்டீன் ஹால் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இவங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது சார். இவங்களை நம்பி நான் ஒரு சாரி சார், மாசம் 30 நாள்ல 15 நாள் லீவ் போட்டு பாதி சம்பளத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 1 டே லீவ், ஒரே ஒரு நாள் லீவ் கேட்டேன் சார். ரூம் ஓட்டி வெளியில போறியா இல்ல ஆபீஸர் வெளிய போறியான்னு சொல்லல. இந்த ரப்பர் மூஞ்சி இந்த தஞ்சாவூர் தட்டி போன் தலையாட்டான் சார் இன்னைக்கு. ஏய், ஹோல்ட் யுவர் டங் கேஸ். சார் முடியாது சார், இஷ்டத்துக்கு பேசாத. Shut up please. Shut up. Shut up. சொல்லு சார். இது மிகப்பெரிய நெட்வொர்க். டெரரிஸ்ட் பவர் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் பவர். Oh my God. 90% கேஸ் முடிச்சிட்டியே, இதுக்கு மேல என்ன? ஒரே ஒரு நாள் லீவ் கொடுங்க சார். அந்த நேஷனல் காலேஜ் போய் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பிடிச்சிடுறேன். லீவ் எதுக்கியா? டியூட்டில போலாம். உனக்கு நான் ஜி போடுறேன், வா. ஒரு முக்கியமான விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. உள்ள போகணும், வழி விடுங்க. எதுக்கு? இருக்கிற ஒருத்தரையும் பிடிச்சி உள்ள போடவா? இவ்வளவு நாள் யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து நல்லது பண்றாருன்னு சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனா என் காலேஜில் இருக்க ஒருத்தர் தெரிஞ்சோன்னே பெருமைப்படுறோம். எங்களை மீறி ஒரு போலீஸ் உள்ள போக முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. கடத்தல் நடந்து இன்னைக்கு 2வது நாள். கொஞ்சம் லேட் பண்ண கூட நாளைக்கு அதுல ஒருத்தர் கொன்னுடுவாங்க. யாரை கொல்லுவாங்க? காமராஜரியா, நேருவியா? இல்லையே, ஒரு 3rd கிரேட் ரவுடி தானே கொலை பண்ண போறாங்க. நியாயமா பார்த்தா அந்த வேலையை நீங்க செய்யணும் சார். நீங்க தான் தப்பு பண்றவங்க தவிர எல்லாருமே பிடிப்பீங்க. இப்போ நாங்க உள்ள போகணும். ஸ்டூடெண்ட்ஸ்ல கடைசி ஒருத்தன் உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காது. என்ன பண்ண போறீங்க? சிட்டில இருக்கிற மொத்த போலீஸையும் வரவழைச்சு இவங்களை அடிச்சு விரட்டு போறேன் சார். ஆளுங்கட்சிக்காரங்களை அடிச்சீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க. எதிர்கட்சிக்காரங்களை அடிச்சீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திருப்பி அடிக்கும் சார். அவன் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு சார். உங்க ஊர்ல யார் பின்னால கூட்டம் இல்ல? சென்டிமெண்டல் இடியட்ஸ். எதுக்கு எடுத்தாலும் கூட்டம், எல்லார் பின்னால கூட்டம். அதான் 10 பேர் பின்னால நின்னா தமிழ்நாடு பிரிக்கணும்னு சொல்றான். 100 பேர் பின்னால நின்னா இந்தியாவை பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஹலோ, ஜல்தர் சிங் ஓவர். காலிங் ஃப்ரம் மைக் 3. அந்த பத்ரி நாராயணனை கொலை பண்ணிட்டாங்க சார். வழக்கமா 3ஆவது நாள் கொல்றவங்க இந்த தடவை 2ஆவது நாளே கொன்னுட்டாங்க. ராயபுரம் ரசிங் ஸ்டாண்டுக்கு உடனே வாங்க சார். ஓவர்.
இவனுக்கு போய் சல்யூட் அடிச்சிட்டோமே. சைட் ப்ளீஸ். उसने तो 2 ही दिन में उसे मार दिया. छोड़ूंगा नहीं उसे, और उसे पकड़े बिना यहां से जाऊंगा भी नहीं. मैं उसे बता दूंगा कि जलधर सिंह क्या चीज है. என்ன சிரிப்பு? சந்தோஷமா இருக்கு சார். क्या? 3வது நாள் கொல்ல வேண்டியவனே 2வது நாளே கொன்னுட்டாங்க. இது உனக்கு சந்தோஷமா இருக்கு? நாம ஜெயிச்சிட்டு இருக்கோம் சார். ஜெயிச்சுக்கிட்டு இருக்குமா? வழக்கமா 3வது நாள் கொல்றவங்க இந்த தடவை 2வது நாளே கொன்னுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்டு கரெக்ட்னு அர்த்தம். அவங்க நம்ம கைக்கு ஏற்ற தூரத்துல தான் இருக்காங்கன்னு அர்த்தம். 3வது நாள் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல தான் 2வது நாளே கொன்னுட்டாங்க. சோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது, நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும். அதான் காலேஜ்க்குள்ள போக முடியலையே. தேவையில்லை சார். இன்னொரு ஐடியா இருக்கு. நேரா யூனிவர்சிட்டி போறீங்க. அங்க நேஷனல் காலேஜ்ல படிச்சுட்டு வெளில வந்த லிஸ்ட் எல்லாம் வாங்குறீங்க. அவங்க எல்லாம் இப்ப எந்தெந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க அத்தனை பேரையும் உடனே அரெஸ்ட் பண்றீங்க. ஓகே? समझ में नहीं आ रहा सीनियर कौन है? ये कि मैं, ये मुझे ऑर्डर दे रहा है या मैं इसे? என்ன சார்? இல்ல, யார் சீனியர் யார் யாருக்கு ஆர்டர் போடுறதுன்னு தெரியலையே. Now listen carefully. அந்த நெட்வொர்க்ல இருக்கிற அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அடிக்கிற அடியில அவங்கள ஒருத்தர் ஆவது அவன் பேர் சொல்லுவான். லேடிஸ் கூடவா? என்ன எவனாவது அவன் பேர் சொன்னானுங்களா? பேர அடிச்சா ஐயோமானு கூட கத்த மாட்டேங்கிறாங்க சார். ஒருத்தன் கூடவா சொல்லு. மத்த ஊர்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா? எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நாமளாவது பரவாயில்ல, திருநெல்வேலி போலீஸ் எல்லாம் தோலை உரிச்சிருவாங்க. அந்த ஊர் பக்கம் எவனாவது அவர் பேரை சொன்னாதான் உண்டு. சார், திருநெல்வேலியில இருந்து போன். அப்படியா? குடு. நான் தான் பால் பாண்டி பேசுறேன். அங்க யாராவது பேர் சொன்னாங்களா? அங்க யாரும் பேர் சொன்னாங்களோ? எங்க ஒரு பேரும் வாய் திறக்க மாட்டாங்க. நல்லா அடிச்சு கேளியா? बेवकूफ, ठीक से मार भी नहीं सकते तुम लोग. ஏ அடிச்சு அப்படியே நிக்கான். என்ன பண்ண சொல்லுதிய? என்னையா இது? நீ சொன்னானதா இவ்ளோ பேரை அடிச்சு ஒருத்தன் கூட அவன் பேர் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? இவனுங்க எல்லாம் அவன் பேரை சொல்லுவாங்கங்கிறதுக்காக நடிக்க சொல்லல சார். இங்க அடிச்சா அங்க வலிக்கும். இங்க விழற ஒவ்வொரு அடிக்கும் அங்க ரத்தம் வரும். அவனே தானா வெளில வருவான் பாருங்க.
வெளியில இவங்களோட அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேரு உள்ள விடு. சரி சார். இப்போ பாரு. உன் பையனை மட்டும் இல்ல அத்தனை பேரையும் விட்டுறேன். அவனை ஒரே ஒரு பேர் மட்டும் சொல்லு. ஓகே, போ போ. மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. வலிக்குதாப்பா? ஐயா, வலிய போறதுக்கப்பா. அவர் பேரை மட்டும் சொல்லிடாதையா. யாருன்னா வலி போயிடும். அவர் பேரை மட்டும் சொல்லிடாதப்பா. உனக்கு என்ன பைத்தமா? உன் பையன் நாய் அடி வாங்கிட்டு இருக்க, நீ ஒரு அம்மாவா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் கருப்பா செவப்பா வைரமா குள்ளமான உனக்கு தெரியுமா? எவன ஒருத்தருக்காக நீ பெத்த புள்ள சாக சொல்ற? இவனை விட உனக்கு அவதான் முக்கியமா? அவனை முன்னே பின்னே பார்த்திருக்க நீ? பார்த்தது இல்லையா? கடவுளை பார்த்திருக்கியா நீ? ஏழைங்க நிம்மதியா 3 வேளை சாப்பிடுறோம். அது உனக்கு பொறுக்கலையா? இவன் எனக்கு ஒரே ஒரு பையன். சின்ன வயசுல கூட நான் அவனை அடிச்சதில்லை. நீ அடியா அடி. ஆனா பேர் சொல்ல மாட்டான். உனக்கு கை வலிச்சுதுனா அது கட்டியதோட எடுத்து அடி. ஆனா நிச்சயமா பேர் சொல்ல மாட்டான். அவர் பேர் சொல்ல மாட்டான். We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல இல்ல சார். என்னையா இது? யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகனை இந்த அளவுக்கு யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு.